ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பாபாவின் திருவடியை நாம் சேர்ந்தால் குப்பையில் கிடக்கும் காகிதம் கூட பொன் போன்றது, அது நம் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி வீடியோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. பாபாவுடைய டிவோட்டிஸ்க்கு மட்டுமே தெரியும், பாபா எப்பயுமே நேரடியாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டார். அவர் என்றைக்குமே சூட்சமாக தான் பேசுவாருன்னு எக்கச்சக்க டீகோடிங் பண்ணி நம்ம இது வரைக்கும் நிறைய வீடியோ பார்த்தாச்சு, நிறைய மிராக்கள் நான் சொல்லியிருக்கேன். ஏன் சித்தர்கள் மகான்கள் என்றைக்குமே நம்மக்கிட்ட சூட்சமாகவே பேசுகிறாங்க? ஓகே, இந்த டாப்பிக்கை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சாய் சகோதரி, அவங்க ஒரு தீராத அவங்களுக்கு ஒரு வேண்டுதல், திருமண தடைன்னு வச்சுக்கலாம். திருமண தடைக்காக அவங்க நீண்ட நாளாக பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தபோது அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுலேருந்து நம்ம இந்த வீடியோவை தொடங்கலாம். இந்த சகோதரிக்கு தென்ஷிரடி போகிறது எப்பயுமே வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் துவாரகாமாய் பாபா இவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. துவாரகாமாய் பாபாவை பார்க்கும்போது இவங்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வடியுது. இவங்க கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க, மொத்தம் 3 பேர். 3 பேருமே துவாரகாமாய் பாபாவை பார்த்ததுமே தேம்பி அழறாங்க. அப்படி கண்ணிலேருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும்போது இவங்களுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு பொண்ணு கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அழறீங்க அப்படின்னு. அப்படி கேட்கும்போது சகோதரி சொல்கிறாங்க, பாபாவை நல்லா உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கண்கள்லேருந்து கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்கிறாங்க. அடுத்த காட்சியில் அந்த இடத்துல ஒரு பொண்ணு, யாரோ ஒருத்தங்க கோயிலை சுத்தம் பண்ணுறாங்க. இப்போ இவங்க கோயிலுக்குள்ளே போகும்போது அவங்க கோயிலை சுத்தம் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்களும் கோயிலில் சேவை செய்யணும், கூட்டி எடுத்து எல்லாம் பெருக்கெடுத்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த சகோதரிகிட்ட போய் நானும் இதெல்லாம் சுத்தம் பண்ண ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு பதில் எதுவுமே சொல்லலை. அப்படி சொல்லாததுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்மளே இங்கே நிறையா குப்பை கிடக்கு, இவங்க ஒரு இடத்த பார்க்குறாங்க, அந்த இடத்துல நிறையா குப்பை இருக்குது, இந்த குப்பைகளையெல்லாம் நாம் பெருக்கி போட்டு சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு இவங்களே வேலையில் இறங்குறாங்க. அங்கே நிறைய காகிதங்கள் கிடக்குது. அதாவது அங்கே நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் கிடக்குது, குப்பை மாதிரி கிடக்குது. அந்த பேப்பரையெல்லாம் இவங்க ஒன்று சேர்த்துறாங்க. அப்படி ஒன்று சேர்த்தும்போது ஒரு பேப்பரை எடுக்கிறாங்க, ஒரு கசங்கின பேப்பர் எடுக்கிறாங்க. அந்த பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 31 அப்படின்னு மட்டும் ஒரு பேப்பரில் எழுதியிருக்கு. இதுதான் அவங்க கனவாக காண்றாங்க. கனவு முடிஞ்சுது. இந்த கனவுக்கு அர்த்தம் அவங்களுக்கு சரிவர புரியாததுனால என்கிட்ட இதை பாஸ் பண்ணுறாங்க. இந்த கனவு கேட்டதும் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது சாய் சச்சரிதம் தான். ஒரு பேஜ், ஒரு குப்பையிலேருந்து ஒரு பேப்பர் கிடைக்கிது. அந்த பேப்பரில் வெறும் 31 அப்படின்னு மட்டும்தான் எழுதியிருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு பதில் சச்சரிதத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஒன்று பேஜ் நம்பர் 31 ஏதாவது இருக்கணும், அப்படி இல்லைன்னா சாப்டர் 31 ஏதாவது இருக்கணும். அப்போ நான் சகோதரிகிட்ட இதை சொல்கிறேன், சாப்டர் 31 அத்தியாயம் 31 உங்களுக்கான பதில் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது எனக்கே அதுக்கப்புறம் இருப்பு கொள்ளலை. அவங்களுக்கு சொல்லிவிட்டு நானே வேகமாக போய் சச்சரிதம் எடுத்து சாப்டர் 31 என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா எனக்கு பதிலே புரியலை. ஏன்னா சாப்டர் 31 நம்ம பார்க்குறோன்னா அது தப்பு. ஒரு பேப்பரை கிழித்து அந்த பேப்பரில் ஒரு பேஜில் 31 அப்படின்னு எழுதியிருக்குன்னா நம்ம ஏன் சாப்டர் 31 பார்க்குறோம்? அப்போ பேஜ் நம்பர் 31 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு பேஜ் நம்பர் 31 ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன அழகான ஒரு பதில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒரு முறை அவர் தாசகனு மகாராஜை நாம சப்தாகம் செய்யும்படி சொன்னார். 7வது நாளில் முடிவில் விட்டல் பிரசன்னம் ஆவதற்கு உறுதி அளித்தால் தான் அதை செய்வதாக அவர் கூறினார். பாபா நெஞ்சின் மேல் கை வைத்து நிச்சயம் விட்டல் பிரசன்னமாவார் என உறுதியளித்தார். பாருங்க, இதில் பாபா அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கிற அந்த பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ நாம சப்தாகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ அழகான ஒரு கனவு கொடுத்துருக்காருங்க. அப்பப்பா, இது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு வார்த்தைகளே இல்லை.
எத்தனையோ மெசேஜஸ் எனக்கு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன பூஜை பண்ணட்டும், என்ன செய்யட்டும் சாய்ராம் சொல்லுங்கன்னு. எல்லாருக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், சத்சரிதம் படிங்க. சத்சரிதம் ஒரு தற்காப்பு ஆயுதம். அது பாபா நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அது நம்ம கையில் இருக்குது. அது சரிவர நம்ம அது ஒரு மருந்து. அது சரிவர நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வராது. எல்லா கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுவாருன்னு. சத்சரிதம் படிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும், அப்படி படித்தால் நம் கர்மா கழியும், நம் வேண்டுதல் நிறைவேறும், நமக்கு நடக்க இருக்க நல்லது நடக்கும்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். ஒருத்தங்களை சத்சரிதம் படி, அதுவும் நாம சப்தாகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் எவ்வளவு மெனக்கெட்டு எத்தனை அழகான ஒரு கனவு கொடுத்து அந்த கனவு மூலியமாக சப்தாகம் படிக்க சொல்கிறாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். அந்த பேஜ் நம்பர் அந்த 31 அவ்வளோ அழகான ஒரு பதில் இருந்திருக்குன்னா, எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. உண்மையாக நான் அந்த பொண்ணுகிட்ட அதுக்கப்புறம் படிக்க சொன்னேன். நான் உடனே ஸ்டார்ட் பண்ணுறேங்க்கா, கண்டிப்பாக படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சத்சரிதத்தை எழுதுனது ஹேமந்த் பந்த் கிடையாது, இவரே தான் எழுதியிருக்காரு. அவர் ஒரு புறக்கருவி அப்படின்னா நிறைய இடத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். பாபாவே எழுதின புத்தகம்ங்க இது. அதனால தான் எந்த எழுத்து, எந்த வார்த்தைகள் எந்த பக்கத்தில் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதை கரெக்டாக எடுத்து கொடுப்பாரு. இந்த பேஜ் நம்பரில் உனக்கு பதில் இருக்குது, நீ படித்தா நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உறுதியளிக்கிறாரு. விட்டல் பிரசன்னமானால்தான் நான் செய்வேன் அப்படின்னா ஆவாருன்னு பாபா உறுதியளிக்கிற மாதிரி நீயும் படி, சப்தாகம் பண்ணி நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு உறுதியளிக்கிறது. அதையும் அவர் அந்த பேஜில் பதிலாக கொடுத்துருக்காரு. நீ படிக்கணும், அப்போ நான் படித்தா என் வேண்டுதல் நடக்குமானா நடக்கும். அதுக்கும் அவர் உறுதியளிக்கிறாரு. இரண்டையுமே அந்த பேஜ் நம்பர் 31 ஒரு 2 வரியில் எல்லா பதிலையும் அவர் கொடுத்து உறுதியும் அளிக்கிறாரு. அப்படிங்கிற போது வேறு என்னங்க வேணும் நமக்கு சொல்லுங்கள். பாபா சூட்சமமாக தான் பேசுவார், நேரடியாக எதையும் பேச மாட்டார். ஏன் மகான்கள் சூட்சமமாகவே பேசுகிறாங்க? ஏன் இவங்க நேரடியாகவே சொல்லலாம்ல? கனவுல இந்த பேஜ் நம்பர் 31 இதை படி அப்படின்னு சொல்கிறதுக்கு கனவுல நீ படிமா, நீ சத்திரம் படி அப்படின்னு சொல்லலாம்ல? ஏன் இவங்க எப்பயுமே இந்த சித்தர்கள் மகான்கள் சூட்சமமாகவே பேசுகிறாங்க? சூட்சமம் அப்படின்னா என்னது? பரிபாஷை. ஏன் இந்த பரிபாஷையிலேயே பேசுகிறாங்க? ஏன்னா ஆன்மீக ரகசியங்கள் ரொம்ப நுணுக்கமான சில உண்மைகளை எல்லாம் என்றைக்குமே தவறான நபர்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்னு கடவுள் நினைப்பார். இப்போ நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்கிறது அப்படிங்கிறது வேற, சூட்சமமாக சொல்கிறது வேற. நேரடியாக சொல்கிறது நமக்கு எளிதில் புரியலாம். ஆனால் இது ஒரு அனுபவம். சூட்சமம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம். ஆழ் மனதில் அது நமக்கு பதியும் இல்லைங்களா? ஒரு மனிதன் அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான்னு வைங்களேன், கடவுள் என்கிட்ட பேசுகிறாரு, அவர் எல்லாம் டைரெக்டாக என்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு அப்படின்னா அதைய மிஸ்யூஸ் பண்ணுவான் மற்றவங்கக்கிட்ட. அதை வச்சு சம்பாதிப்பான், ஏமாற்றுவான், என்கிட்ட கடவுள் பேசுகிறாருன்னு. ஆனால் அதுவே கடவுள் அப்படி பேசாமல் சூட்சமாக பேசினாரு அப்படின்னா நம்மளோட அறிவு வளரும். நமக்கு அதை பற்றின ஃபோக்கஸ் அதிகமாகும், அதை பற்றின சிந்தனை அதிகமாகும். நம்ம யோசிப்போம், இதுக்கான பதில் என்ன? அது ஒரு அனுபவம். படித்து தெரிந்து கொள்ள இது ஒரு புத்தகம் கிடையாது. அனுபவித்து தெரிந்து கொள்வது தான் ஆன்மீகம். அப்போ ஆன்மீகத்தை நீங்கள் அனுபவிக்கணும், அதை ருசிக்கணும், அதை பற்றி சிந்திக்கணும். இதுக்கு பதில் என்ன நீங்கள் யோசிச்சு அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான தேடல் இருக்கும்போது விடை கிடைக்கும்போது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைத்தால் உங்களால் இறைவனை அந்த மனக்கண்ணில் ஒளியில் உங்களால் பார்க்க முடியும். ஒளியில் பார்ப்பது தான் இறைவனை நம்ம அந்த ஞான ஒளியில தான் தேடணும் இல்லையா? ஞான ஒளிங்கிறது என்ன? நம்ம அறிவை யூஸ் பண்ணணும், சிந்திக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன? அப்போ இந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆழமான நம்பிக்கையையும் ஆழமான பக்தியையும் உங்களுக்கு அவர் மேலே கொடுக்கும். நேரடியாக சொல்கிறதை விட சூட்சமமாக சொல்வது தான் அனுபவபூர்வமாக ஒரு நல்ல உணர்வு கொடுக்கும். ஆழ் மனதில் நமக்கு நல்லா பதியும். அதுதான் ஆன்மீகம். படித்து தெரிந்து கொள்ள, நேரடியாக ஒன்று தெரிந்து கொள்வதற்கு இது புத்தகம் இல்லை, பரிபாஷை. இந்த பரிபாஷையின் ரூபத்தில் நீங்கள் இறைவனை தேடுறீங்க. இறைவனை தேடி அவர்கிட்ட பக்கத்தில் போகிறீங்க. இந்த பரிபாஷையின் மூலம்தான் அவர் உங்களை இழுக்கிறாரு. வா, என்கிட்ட வா, என்கிட்ட நீ வரணும்னா என்னை பற்றியே சிந்திக்கணும். அப்போ உனக்கு நான் ஒரு டாஸ்க் வைக்கிறேன், ஒரு கனவு கொடுக்குறேன், இந்த கனவை பற்றி யோசி.
இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அவரையவே நினைப்பீங்க. பாபா ஏதோ சொன்னாரே, ஏதோ சொல்ல வந்தாரே. அப்போ உங்கள் சிந்தனை முழுக்க முழுக்க அவர் மேலேயே இருக்கும். இதுதான் சூட்சமமாக அவர் பேசுவதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம். ஆன்மீகத்தை எல்லோராலும் அனுபவிக்க முடியாது. யாருக்கு தகுதி இருக்கோ அந்த தகுதி உள்ளவர்கள் மட்டுமே இறைவனின் திருவடியை போய் சேருவாங்க. அந்த கனவுக்கு அர்த்தத்தையும் பதிலையும் அவரே கண்டுபிடிக்கும் அறிவையும் தருவார். எல்லோராலையும் இறைவனை நாட முடியாது, சேர முடியாது. பாபாவை திருவடியை எல்லாராலும் சேர முடியாது. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, நாத்திகவாதிகள் இருக்காங்க. நானே ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் இல்லைன்னு சொன்னவ தான். அப்போ அந்த தகுதியை நாம் வளர்த்திக்கிட்டோம். நேரடியான மொழியில் ஒன்று சொல்லும்போது காலப்போக்கில் அதுக்கு அர்த்தம் மாறும். ஆனால் அதையே ஒரு கவித்துவமாகவோ இல்லை வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி சொன்னாலோ பல நூற்றாண்டுக்கு அது சிதையாமல் நம்ம மனசில் இருக்கும் இல்லையா? அதுதானே காவியமாகுது. ஸோ இது உங்களுக்கு வர்ற கனவுகள் எல்லாம் கனவு கிடையாது, அது ஒரு காவியமாக நீங்கள் அதை நினச்சிக்கணும். காவியம் என்பதால் மட்டுமே அழியாமல் உங்கள் மனதில் இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. விடுகதையாக ஒன்று சொல்லும்போது தான் அதுக்கு விடை என்னன்னு நம்ம தேடி 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 அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதுபோல் பாபா என்றைக்குமே விடுகதையோடு தான் பேசுவார். விடுகதையோடு பேசும்போது நமக்கு அவர் மேலே ஃபோக்கஸ் அதிகமாகும். இதுதான் இந்த பரிபாஷையினுடைய மூல காரணம். பாபா ஏன் சூட்சுமமாக பேசுகிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். நேரடியாக இறைவன் பேசுனா கண்டிப்பாக என்கிட்ட இறைவன் பேசுகிறான்னு அவர் அகங்காரம் வரும். அதனால் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஒவ்வொரு பரிபாஷையை வச்சுருக்கார். அது மாதிரி தான் அவர் பேசுவார். உண்மை அல்லது விடையை தேடுபவனுக்கு அது திறவுகோல், தேடாதவனுக்கு அது வெறும் சொல். பாபா என்ன சொல்ல வராருங்கிறத யோசித்து தேடினீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு திறவுகோலாக மாறும். அப்படி இல்லைன்னா சொன்ன சொல் வெறும் சொல்லாவே நின்றும். ஸோ இன்னும் என்ன யோசனை? இன்னும் நீங்கள் சத்சங்கம் படிக்காமல் இருக்கீங்கன்னா தயவுசெய்து எடுத்து படிங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு இந்த அழகான கனவுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.